கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 38:18 வசனம். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். தாவீது தன்னை உணர்ந்து மனம் வருந்துகிற நிலையை பார்க்கிறோம். நாம் செய்தது குற்றம் என்பதை மற்றவர்கள் அல்ல, நாமே உணர வேண்டும் என்பதற்காகவே நமக்குள் மனசாட்சியை தேவன் வைத்திருக்கிறார். அதன்பின் நம் குற்றத்தை தேவனிடம் அறிக்கையிட்டு விசாரப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் மனமிரங்குவார், நம் பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான்களாக மாற்றுவார். எனவே தான் தாவீது என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன் என தேவ சமூகத்திலே தன் குற்றங்களை உணர்ந்து தன்னை அர்ப்பணிப்பதை காண்கிறோம். காரணம், தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு வாழ்வு உண்டு என வேதம் சொல்வதைப் போல ஆண்டவர் தன்னை தன் பாவத்தின் நிமித்தம் கைவிட்டு விடாமல் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுகிறார். 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. நம் தேவனுடைய அழகான கண்கள் மனிதனின் செயல்களை நோக்குகிறது, அதிலும் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் வெறுமையாய் நிற்பதை ஆண்டவரின் கண்கள் கண்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து நெருங்கி வந்து அற்புதம் செய்கிறார். உடனே பேதுரு தன் நிலை உணர்ந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று கூறுகிறான். தன் நிலை உணர்ந்த அந்த மனிதனை தேவன் நீதிமானாக காண்கிறார். லூக்கா 18:16 ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் நிலையை உணர்ந்து ஜெபிக்கிறான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்த அவனையும் நீதிமானாகவே தேவன் காண்கிறார். ஆதாம் ஏவாள் தன்னிலை உணர்ந்து ஆண்டவரிடம் தங்கள் குற்றங்களுக்கு இரக்கம் கேட்டிருந்தால் நிச்சயமாக தேவன் இறங்கி மன்னித்து நீதிமான்களாக மாற்றியிருப்பார். இதை கேட்கிற நாமும் தேவனிடம் நம் நிலையை உணர்ந்து மனம் திரும்புவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டு உங்கள் வழியில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.